மெல்லிய சூரிய ஒளி ஜன்னலில் இருந்து வந்து கிச்சனை நிறைக்கிறது. சமையல் அறைக்குள் நுழைந்து கொழும்பு பந்தியில் சமையல் பொருட்களை வைக்கிறார். அரிசி கடைக்காரரே, அரிசி மற்றும் பருப்பு கொஞ்சம் தாருங்க. அரிசி கொஞ்சம், பருப்பு கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம். சரியா? ஹலோ சார், வெங்காயம் வாங்குறீங்களா? ஆமா, நல்ல வெங்காயம் கொடுங்க. இது ரொம்ப ஃப்ரெஷ். கிலோ 30 ரூபாய். அவ்வளவா? 25 ரூபாய் ஆகுமா? சரி சார், உங்களுக்கா 25. நன்றி, இந்தா பணம். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் தக்காளி வேணும். இந்தாங்க, நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, கொஞ்சம் 40 ரூபாய். நன்றி ஐயா, மறுபடியும் வாங்க. இந்த மார்க்கெட்ல இன்னும் எவ்வளவு கூட்டம். ஆமா, ஆனா நல்ல சந்தோஷமா இருக்கு. வணக்கம் சார், இன்னைக்கு கோழி ரொம்ப ஃப்ரெஷ். சரி, கொஞ்சம் எடுத்துக்கலாம். தாத்தா, இங்க வாங்க. அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்தா, இது இன்னைக்கு கோழி ரேட் பேப்பர், கொஞ்சம் பாரு. பிராய்லர் கோழி 1000 ரூபாயா? ஆமா சார், இன்னைக்கு ரேட் ஜாமா இருக்கு. அப்ப நாட்டுக்கோழி எவ்வளவு? அது கொஞ்சம் மேல போகும், 1200 ரூபாய் சார். ஐயோ, ரொம்ப ஜாமா சார், கொஞ்சம் கம்மியா கொடுங்க. முடியாது சார், இது மார்க்கெட் ரேட். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்ததுல கோழி விலை கூட இவ்வளவு கூடி போச்சா? சாதாரண மக்கள் எப்படிதான் வாழ்வது? அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். இந்த அரசாங்கம் எப்படி? பெட்ரோல் விலை கூடி போச்சு, டீசல் விலை கூடி போச்சு. சிலிண்டர் கிடைக்க டைம் ஆகுது. ஆமா, எல்லாமே ஏறுது, மளிகை சாமான் கூட. இப்படியே எல்லா பொருட்களும் விலை கூடினால் சாதாரண மக்களின் வாழ்க்கை என்ன ஆகுறது? கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். சரி, எனக்கு இந்த கோழியை சுத்தம் பண்ணி கொடுங்க. நல்லா சுத்தம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, எனக்கு ரொம்ப அவசரம். சரி, இப்ப சுத்தம் பண்றேன். இல்ல, சீக்கிரம் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த கோழியை நறுக்கி கொடுங்க. சரி, உடனே செய்கிறேன். இதோ தயாராகிவிட்டது. இந்த பையில் வைத்துள்ளேன். நன்றி. மல்லி கொஞ்சம் கொடுங்க. சரி சார், இதோ கொடுக்கிறேன். கறிவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோ எல்லாம் தயார். நன்றி. எவ்வளவு? வணக்கம். நலமா? வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கு. இந்த பச்சரிசி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு போய் ஷெல்டர் எழுது. உள்ள வாங்க. அடடா, பெரிய மழை. எல்லாரும் ஓடி ஒதுங்க. இந்த துண்டு தலையில போட்டுக்கோ, நனையாம இருக்கலாம். பத்திரமா இருங்க எல்லாரும். வா வா, இன்னும் வேகமா ஓடலாம். ஆமா, ஆனா கவனமா நழுவிடாதீங்க. தாத்தா கையை பிடிச்சுக்கோ. சரி தாத்தா. தாத்தா, இந்த மழையில நடக்க ரொம்ப ஃபன். ஆமா பேரா, ஆனா கவனமா நட. ஓகே தாத்தா, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். நீங்க என்ன இத்தனை சாமான் எடுத்துக்கிட்டு? ஆமா, ரெக்காம போங்க தாத்தா, இந்த தண்ணி கொஞ்சம் ஆழமா இருக்கு. பரவாயில்ல, நான் பழகினவன். நாளைக்கு மறுபடியும் வரேன். சரி, போங்க. இப்ப வெங்காயத்தை தண்ணீர் பாத்திரத்துல போடலாம். அப்பனா வெங்காயம் வெட்டும் போது கண் எரியாது. ஒவ்வொன்றாக கத்தி வச்சு அழகாக வெஜிடபிள் கட்டர் வச்சு வெங்காயத்தை நறுக்குகிறார். அரிசியை நன்கு கழுவணும். தண்ணி நல்லா ஊத்துங்க. இப்ப கையால நல்லா கலக்கி அழுக்கு தண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2-3 தடவை கழுவுனா சாதம் நல்லா வெந்துடும். பாருங்க, தெளிவான தண்ணி வருது. இனி சமைக்கலாம். முதலில் உப்பு சேர்க்கவும்.
அடுத்து சிவப்பு மிளகாய் தூள், இப்போது மஞ்சள் தூள். இப்போது நல்லா கலக்கவும். மசாலா கொடுத்தவுடன் அதில் சிக்கன் லெக் பீஸ் 20 சேர்க்கவும். நல்லா கிளறி விடவும். சூப்பர் சிக்கன் பிரியாணி ரெடி. இறக்கி வைக்கும். சூப்பர் பிரியாணி ரெடி. அன்பான குடும்பமே, இந்த சுவையான உணவு. தாத்தா, நீங்கள் செய்த உணவு எப்போதும் சிறப்பு. ஆமாப்பா, நன்றி. இந்த உணவு நம்மை இணைக்கிறது. உங்கள் அன்புதான் இதை இன்னும் சுவையாக்குகிறது. இந்த சாப்பாடுகள் அனைத்தையும் நமது அழகிய மாட்டு வண்டியில் ஏற்றுவோம். சரி அப்பா, நான் பிரியாணி பாத்திரத்தை எடுக்கிறேன். மிகவும் நன்று. அனைவரும் உட்காருங்கள். இப்போது சாப்பாடு பரிமாறுகிறேன். தாத்தா, நான் உதவுகிறேன். நன்றி நன்றி குழந்தை. அனைவரும் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். அனைவரும் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். அனைவரும் நிறைய சாப்பிடுங்கள். இன்னும் நிறைய இருக்கு. அனைவரும் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். ருசியாக இருக்கிறது. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பிரியா ஸ்டோரி யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.